ஹாய் ஹலோ வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த வீடு வாங்கின விஷயத்த பாப்பா கிட்ட சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மந்த்ஸாக அவகிட்ட அந்த விஷயத்த மறைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவளுக்கு வந்து கரெக்டாக வந்து வீடு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவளுடைய ரூமெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்ட பிறகு அவகிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து பேக்கிங்க்கெலாம் வந்து என்னோடய நாத்தனாருங்களாம் வந்து தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து முன்னாடி நாளே வந்துட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணிவிட்டு பாப்பா வந்து அன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ வந்து கூட்டு வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஐடியாவே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரும்போதே என்னோடய சிஸ்டர்ஸையும் அக்கா கிட்டேயும் வந்து பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து பாப்பாவோட ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கான மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுலாம் வந்து என் நாத்தனார் வந்து எனக்கு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதில் மேற்கொண்டு செய்கிற எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசலில் விளக்கு வைக்கிறதுக்கு குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறது, அதுக்கு பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆளாக பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து எங்கேயாவது வீடு விஷயமா வெளியே வந்தாலே அவகிட்ட வந்து ஏதாவது ஒரு காரணத்தை பொய் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா வந்து அவளுக்கு தெரியக்கூடாது, இருந்ததும் இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே அவகிட்ட வந்து சர்ப்ரைஸாக காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அவகிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. பட் அப்பப்போ அவளுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா ரீசனாக நாங்கள் ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். அதனால வந்து அடிக்கடி கேட்பா, என்னம்மா ஏதாவது வீடு விஷயமா போகிறீங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான நாள் வரும்போது தான் அப்படியே மைண்டில் வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ன பண்ண போகிறா, என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாளா, இல்லை ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணுவாளா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உருளியில் பூ வைக்கிறதுக்கு பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தாமரை பூவை அழகாக இது மாதிரி மடக்கி அழகாக வந்து என்னோடய நாத்தனார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக மைண்டு ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர். ஏன்னா நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் 4:30 to 6:30. சரி அந்த டைமில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. மைண்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். அதோட செட்டு மைண்ட் ஃபுல்லாக ப்ரெஷரும் இருக்குது. வரவங்கள ஒழுங்காக பார்க்கணும், சாப்பாடு கரெக்ட் டைம் கொடுக்கணும், ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணுங்கிறது ஒரு மைண்டு ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் போயிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறனாலே அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஏன்னா இதுவரையும் ஃபங்க்ஷன் எல்லாமே ஊரில் தான் பண்ணியிருக்கோம். அங்கே பண்ணுறனால அங்கே எல்லா சொந்தக்காரங்களும் சுற்றி இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இங்கே அப்படிங்கும்போது எல்லாராலையும் வர முடியாது. அதனால் ஒரு பயத்தோடையே இருந்தோம். எப்படி நடக்கும், நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் கடவுளே அப்படிங்கிறதெல்லாம் மனசில் ஓடிட்டே இருந்தது. கடைசியாக வந்து நிலவாசலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ரூமில் வந்து அவளுக்கு வந்து டென்ட்டு வந்து ஆல்ரெடி ரூமில் வாங்கியிருந்தோம். அதை வந்து ரூமில் லைட்டு வந்து செட்டப் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைமும் ஆக ஆக மனசுக்குள்ளே ஒரே டென்ஷனாகவே இருந்தது. எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தோம். அதை வந்து பிரித்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ஓப்பன் பண்ணும்போது தான் மைண்டில் வந்து ஓகே, இனிமேல் இந்த வீட்டில் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த வீட்டில் தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸை வெளியே சொல்ல முடியல. மனசு ஃபுல்லாக ஒரு ஹாப்பி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் ஒரு வேலை பார்க்கல. அந்த பைப் கேஸ் ஸ்டவ் வந்து ஜாயின் பண்ணுற ஓஸை எடுத்துகிட்டு வரல. அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. மைண்டு வந்து வேலை செய்யாமல் அதை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டா பூஜை டைமில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கூட்டு வர ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக வந்து வீட்டுக்குள்ளே விண்டோ கிட்டேருந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளும் வந்துட்டான். ஏன்னா இந்த வீடு ஆல்ரெடி அவளுக்கு தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 இயர் ஆச்சு. நாங்கள் வாங்கலை. நடுவில் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் அந்த வீடுன்னு இருந்திருக்கு போல். அதனாலே வந்து 1 இயர் கழிச்சும் அந்த வீடு வந்து எங்களுக்குன்னே அமைஞ்சிருச்சு. ஸோ அதில் என்னென்னா அவளுக்கு வந்து அந்த வீடோட
உள்ளே பண்ணியிருக்க அவளோட ரூம் டெக்கரேஷன் தான் அவளுடைய ஆசையே. ஏன்னா அவள் எங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், பங்க் பெட் மட்டும் எனக்கு வேணும் மம்மி, ஸ்லைடு வேணும் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதை மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கே எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஃபோனை எடுத்து பார்ப்பா, நான் அதில் வந்து இன்டீரியர் பண்ண வீடியோஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிறதுக்காகவே அவகிட்ட காட்டாமையே ஃபோனை வச்சிட்ருப்பேன். ஏன்னா லீவ் டைமு அப்படிங்கிறனால பசங்க மேக்ஸிமம் வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட வந்து சமாளிக்கவே முடியல. அதுவும் இவகிட்ட பொய் சொன்னாலே பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா எதையாவது நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுருவா. ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்து அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த சர்ப்ரைஸ் வந்து என் பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, அக்காவுக்கும் சிஸ்டருக்கும் தான். ஏன்னா இந்த வீடு ரெடி பண்ணி அவங்க வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே கூட்டு வந்து காட்டவே இல்லை. கடைசியாக அன்னைக்கு தான் எல்லாருமே அந்த வீடை பார்த்தாங்க. கீழே ஹாலு, கிச்சன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்த பிறகு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததா. இன்னும் வந்து ஃபுல் ஃபினிஷ்டாக வந்து ஒர்க்கு நடக்கலை. ஏன்னா கிரகப்பிரவேசம் நடக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங்கில் வச்சுருந்தோம். ரூம்குள்ளே வந்த உடனே அவள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஸ்லைடு வந்து விட்ட பிறகு தான் அவளோட ஹாப்பினஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே பால்கனி எல்லாத்தையும் பார்த்து லைட் செட்டப்லாம் பார்த்து ரொம்பவே வந்து அவள் என்ஜாய் பண்ணாள். ஏன்னா அப்போல்லாம் வந்து கேட்பா, அம்மா என்கிட்ட பொய் சொல்லிட்டு தானே நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாட்டு உங்ககிட்ட வந்து எப்படி என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வெளியே வரும்போது எதுக்கு அம்மா தேவையில்லாமல் வெளியே போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் வெளியே அடிக்கடி அவளை விட்டுட்டு போனதே கிடையாது. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஊர்லேருந்து பசங்க வந்ததுனால அவங்களாம் இருக்கும்போது ஒன்றை மட்டும் எப்படி பாப்பா வெளியே கூப்பிட்டு போகிறது சொல்லியே அவளை சமாளிச்சிட்டு இருந்தேன். அதனால அவள் கொஞ்சம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் டவுட் படாமல் இருந்தா. ஹோம் டூர் கேட்டவங்களுக்குலாம் நான் வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். ஏன்னா வந்து வீடியோஸ் நிறையா வந்து டெலீட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்துட்டோம், அவர் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு டெலிட் பண்ணிட்டாரு. அதனாலே எனக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக இல்லைனால போடவே மனசு வரல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.